ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான காரியங்கள், அழுது சோர்ந்து போன ஒரு சூழ்நிலை, நீங்கள் வடித்த கண்ணீருக்கு ஆண்டவர் பதிலை கொடுக்க போகிறார். நீங்கள் என்றைக்குமே அசைக்கப்படாதபடிக்கு உறுதியாய் நிற்கும்படியான காரியத்தை தேவன் செயல்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறாரு, மகனே மகளே, நீ வடித்த கண்ணீருக்கு இந்த நாளிலே நீ பதிலை பெற்றுக்கொள்ளப் போகிறாய். நீ எவ்வளவு கண்ணீர் வடித்திருக்கிறாயோ அந்த கண்ணீருக்குரிய பிரதிபலன் இன்றைக்கு உன்னோடு கூட கடந்து வருகிறது என்று சொல்கிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. சங்கீதம் 62:5-6. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கண்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். உன் ஆத்துமா சோர்ந்து போயிருக்கலாம், தொய்ந்து போயிருக்கலாம், உடைந்து போயிருக்கலாம், நொறுங்கி போயும் இருக்கலாம். இந்த நாளில் என்ன செய்வது என்று சொல்லி தெரியாத சூழ்நிலையில் நீ கலங்கி தவிக்கிறவர்களாய் காணப்படலாம். ஆண்டவர் இன்றைக்கு நீ வடித்த கண்ணீருக்கு இன்றைக்கு உதவி செய்யும்படியாக, உனக்கு பதிலை கொடுக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். அவர்தான் என் கண்மலை, அவர்தான் என் இரட்சிப்பு, நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை விதமான வியாதிகள் வந்தாலும், கடன் பிரச்சனைகள் மத்தியில் நீங்கள் சிக்கி தவித்தாலும், நீங்கள் நம்புறது அவராலே கடந்து வரப்போகிறது. தேவனே உங்களுக்கு முன்னின்று காரியத்தை செயல்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். என்னால் தாங்கவே முடியல, என் கணவனுடைய வாழ்க்கையில் சிறையிருப்பில் இருக்கிறாங்க, இன்றைக்கு வெளியே வரமாட்டாங்களா, ஒரு தவறுமே செய்யாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நீ கலங்கி தவிக்கிறாயா? ஆண்டவர் இன்றைக்கு நீ வடித்த கண்ணீருக்கு ஒரு திறந்த வாசலை கொடுத்து ஆண்டவர் வெளியே கொண்டு வரும்படியான ஒரு காரியத்தை அவர் செயல்படுத்த போகிறார். பயப்படாதே என்று சொல்லுகிறவர் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த நாட்களில் உன் வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் வழியாக, பிரச்சனைகள் வழியாக கடந்து வந்திருந்தாலும் உன் நம்பிக்கை அவர் மேல் இருக்கும்போது, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி நீ விசுவாச அறிக்கை இடும்போது அந்த காரியத்தில் நீ வெற்றி பெறுவாய். என்னென்ன காரியத்தை நீ நம்பி தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறாயோ அந்த காரியத்திலெல்லாம் தேவன் இன்றைக்கு பதிலை கொடுக்கும்படியாக, ஒரு வெற்றியை கொடுக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். பயப்படாதீங்க, கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் கூட தகப்பனே துதிக்கிற சூத்திரிக்கிறையா. உடைய பிள்ளைகள் வடித்த கண்ணீருக்கு பதிலை கொடுத்து நீர் உன்னதத்திலிருந்து அவர்களை ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் தகப்பனே துதிக்கிற சூத்திரிக்கிறோம். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது சுவாமி. எத்தனை தான் நாங்கள் போராட்டங்கள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும் எங்களை அசைவுறாதபடிக்கு ஆண்டவர் எங்களை நிலைத்து நிற்க பண்ணுகிறவர் நீரே என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறபடியினாலே இந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்ய போகிறீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துறையா. இந்த நாளில் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்போதே தோன்றும் என்று சொன்ன வார்த்தையின்படி புதிய காரியத்தை செய்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.